சார் ஏன் சார் மக்களை ஏமாத்திட்டீங்க? மக்களுக்கு வந்து வீடு தரேன்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு இப்போ வந்து லட்சங்கள்ல பணம் கேட்கறது நியாயமா? இல்லை, இப்போ பொதுவாக நான் பார்க்குறது ஒரு 30-40 வருடங்களாக இந்த நிலத்தை பயன்படுத்துவது எப்படி, லேண்ட் யூஸ் பாலிசி என்பது ஒரு சீரான ஒரு திட்டமாக இருக்கணும். நடைமுறையில் பார்த்தா நிறைய சிக்கல்கள் இருக்குண்ணே. என்ன சிக்கல் இருக்கு? ஒன்று, நிலன்றது ஒரு கம்மியாக தான் இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அதனால தான் அது ஒரு வேல்யூ. அதுக்கு ஒரு இல்ல நிலம் கம்மியா இருக்கிறதுங்க இங்க பிரச்சனையா? இல்ல ஒரு மக்கள்கிட்ட இருந்து குறிப்பிட்ட இடத்தை நம்ம கைப்பற்றிட்டோம், அவங்களுக்கு தனியா ஒரு வீடு நம்ம கட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுலயும் பத்திரப்பதிவு செய்யறதுலயும் என்ன சிக்கல் இருக்கு அதில் அடிப்படையாக நம்ம பார்த்தோம்னா, நீர்நிலைகள் ஒட்டி நதிக்கரை ஓரம் வீடு கட்டக்கூடாது. ஆனால் ஒரு வருஷம் மழை பெய்யலன்னு சொன்னால் எங்கே வாய்ப்பு கிடைதோ அங்கே சிலர் அரசாங்கத்தோடைய உதவியோடு இல்லை இல்லாமலும் தற்காலிகமாக சில வீடுகள் அங்கே வருகின்றன. அடிப்படை வசதிகள் எல்லாமே வருகின்றன. அடிப்படை வசதிகள் கேட்குறாங்க. ஆனால் அரசு அடிப்படை வசதிகள் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அவங்க இப்போ தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்லை, இன்னும் அந்த நிலம் அவங்க பயன்படுத்தலான்னு ரெகுலரைசேஷன் பாலிசி வந்தால் அது செய்யலாம். இது பல ஆண்டுகள் ஆகுது. அவங்க அந்த தற்காலிகமாக குடியிருப்பது, அப்புறம் பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு கூரை வேணும்னு சொல்லி அதுக்கான அவங்க முயற்சி மக்கள் எடுப்பாங்க. நீர்நிலைகள் ஓரமா வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தின் மீதான உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறப்படுத்துறீங்க. சரி, அது ஏன் குடிசை வீடுகளை மட்டும் அப்புறப்படுத்தணும்? காங்கிரீட் வீடுகள்லாம் அப்புறப்படுத்துறதே இல்லையே அப்படின்ட்டு பொதுமக்கள் குற்றம் வைக்கிறாங்களே. இல்ல, எல்லா இடத்துலயும் அப்புறப்படுத்துறேன், சில இடத்துல அப்புறப்படுத்தாம. அதுதான் இங்க கேள்வி. ஏன் சில இடங்கள்ல ப்ராப்பரா ஒரு சயின்டிபிக்கான ஒரு பாலிசி இல்லை. இப்போ சில ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் கட்சிகளோட தலையீடு இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க வந்து பிறகு சில இடத்துல பட்டாக்கள் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பட்டா அதுக்கு பிறகு ரெகுலரைசேஷன் போகும்போது இல்ல மறுபடியும் இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா நிலம் கையகப்படுத்துறதுலயும் அரசியல் தலையீடு இருக்கு, வீடுகள் கொடுக்கறதுலயும் அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இப்போ நீங்க லோக்கலா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்திலே பார்த்தோம், பல கட்சிகளோட பங்களிப்பு என்று சொல்லலாம், பங்களிப்பு இன் கோட். இல்ல அது ஏன் நடக்குதுன்னா, இது அந்த நிலத்தை பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்து, அங்க லோக்கலா இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் இதெல்லாம் வந்து உள்ளே வருகிறது. இது வரும்போது சில இடத்துல பட்டாக்கள் கொடுக்கப்படுது, சில இடத்துல கொடுக்கப்படல, சில இடத்துல நிரந்தரமான சில இடங்கள்ல பட்டாக்கள் கொடுக்கப்படுறது இல்லையா? அதுதான் ஏன் கேட்கிறோம். அதான் சொல்றேன், அதுல ஒரு சீரான ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்ல வர, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க இப்போ வெள்ளம் வந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர் ஆட்சியில 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னாங்க. இதெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிற பகுதியில் 10,000 வீடு கட்டப்பட்டன, நல்ல திட்டம். ஆனா அதுல வந்து பெரும்பாலும் அந்த பயனாளிகள் பெரும்பாலும் அங்கே செல்ல விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஏன் சொல்றாங்க, 15-20 கிலோமீட்டர் தள்ளி இங்க வீடு கட்டுறாங்க, எங்க வாழ்வாதாரம் இங்க இருக்கு, நாங்க 15-20 கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்க எப்படி நாங்க இப்ப கட்டுற வீடுகள் எல்லாமே அருகாமையிலே கட்டுறாங்களா? அதான் சொல்றேன். இப்போ அதை ஒட்டி வர பிரச்சனைகள் எப்படின்னு சொன்னா, வீடு மட்டும் கொடுத்தா நாங்க வந்து 15-20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி அங்க போனா இவங்க செய்யற சிறு தொழிலா இருந்தா கூட ஏதோ ஒரு தொழில் அது இந்த பக்கம் இருக்கு, அங்கிருந்து இங்க வந்து அதை செய்ய முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? வந்து போக ஒரு மணி நேரம், காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப திரும்பி அந்த இடத்துக்கு போகணும். இப்ப இந்த சிக்கல்களா இருக்கு. இது வந்து மக்களோட பிரச்சனை, ஓகே, அவங்களோட சொந்த பிரச்சனை. இங்க கேள்வி என்னன்னா, ஏன் வீடுகள் ஒதுக்குறீங்க, அந்த மக்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கறது இல்ல, பத்திரப்பதிவு செய்யறது இல்ல அப்படிங்கறத இங்க கேள்வி. இல்ல, கொடுக்கப்படுற வீடுகளும் பிரச்சனை வருதுன்னு சொல்றேன் நான். இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் இங்க இருக்குன்னு சொன்னா நாங்க அங்கிருந்து இருக்க முடியாது சொல்லி இங்க திரும்பி இங்க வராங்க. அந்த புதிதாக அவங்க அமர்த்தப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு போதிய வாழ்வாதார அடிப்படை வசதிகள் வந்து அரசு செய்யணும். அதை செய்ய முட்டதுனால வெறும் வீடு மட்டும் கட்டி கொடுத்ததுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க வந்து அவங்க அன்றாடம் வேலைகள் செய்து பிழைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு உத்தரவாதம் அரசு அங்க அமைத்து கொடுத்தா, அரசு எந்த விதமான அடிப்படை வசதியும் அங்க அமைக்கல, வீடு மட்டும் கட்டி கொடுக்குறாங்க, அவ்வளவுதானே. இப்ப அந்த 10,000 வீட்டுல இருக்கிற உரிமையாளர்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சிறு கடனோ, ஒரு ஆட்டோ ஓட்ட அவங்க வந்து ஒரு கடன் கேட்குறாங்க, இல்லை ஒரு கடை வைக்கணும்னு விரும்புகிறாங்க, இல்லை தையல் மிஷின் வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் இது போன்ற வேலைகள்லாம் இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படையாக திட்டம். பழைய காலத்தில் சிஐடி நகர்னு ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அந்த சிஐடி நகரில் வீடு இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம், ஷெனாய் நகர்,
மயிலை டி நகரில் பார்த்தீங்கன்னா அது கீழ் பக்கத்திலேயே கடைகளுக்காக அங்கே வசதி செய்யப்படும். புரியுது சார், அது நல்ல ஏற்பாடு. புரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடுகள் ஒதுக்குறதுலயே அரசியல் ஆளும் கட்சியினரோட தலையீடு இருக்கு. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் வீடு ஒதுக்கப்படுது, நிலம் கொடுத்த மக்களுக்கு வந்து வீடுகள் ஒதுக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, இது சரியான போக்கா? இல்லை, இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு நம்ம பார்க்க கூடாது. நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. அவங்க தொடர்ந்து ஒரு தொழில் செய்து அது மூலமாக வருவாய் அந்த இருக்கிற இடத்துல வருவாய் கிடைக்குதான்ற அதுக்கான வடிவங்கள் அரசு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் வந்து அது ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு பாலிசி உருவாக்கி அது போல் செய்தால் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம 20 வருஷமா கூட பல இடத்துல புது வீடு கட்டி கொடுத்து கூட அவங்க உரிமையாளர் ஆக்கி கூட அவங்க தங்காமல் அதை வாடகையை விட்டுட்டு அல்லது மொத்த வேற யாருக்கோ வித்துட்டு திரும்பி பழைய வேற எங்கேயா போய் குடிசை போட்டுருக்காங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். இது மக்கள் நம்ம குறையாதுன்னு நான் சொல்ல, ஆனால் அவங்க தான் அவங்களுக்கு இருக்கிற தேவைகள் என்னன்றது ஒரு வீடு மட்டும் இல்லை, அந்த அடிப்படையான அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு தொழில் செய்வதற்கோ வாழ்வாதாரம் செய்வதற்கோ அடிப்படையான சில வசதிகள் செய்து கொடுத்தா அப்போதான் நீங்கள் வந்து இந்த மாற்று வாரியம்னா சொல்றது மாற்றி ஒரு ஏற்பாடு செய்யும் போது அது நிரந்தரமாக நல்லபடி நடக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த போல சில தொழில் செய்ய சில அடிப்படையான சில வசதிகள் செய்து கொடுத்து அதன் மூலமாக செய்யலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் 10 மாடி 12 மாடி 15 மாடி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட்ல பெருசாக கட்டுறாங்க சார். புரியுது சார். நான் உங்ககிட்ட திரும்ப வரேன் சார். ரங்கராஜன் சார், அதிகாரிகளோட முறைகேட்டால தான் தரமற்ற கட்டிடங்கள் நிறைய கட்டப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதற்கு என்னதான் தீர்வு? அதான் இப்போ நல்ல திட்டங்கள் வகுத்து இப்போ நீங்க இப்போ நிலம் அரசாங்கத்திடம் இருக்கும் நிலம் குறைவாக இருந்தால் அதற்கு ஒரே தீர்வு மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட். அதாவது ஒரு 10 மாடி 14 மாடி நல்லா அழகாக நல்லா கட்டி நல்ல லிஃப்ட் வசதியோட ஜெனரேட்டர் வசதியோட இல்லை சோலார் பேனல். முதலமைச்சர் சொன்னாரு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மத்திய அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டு இது ஒரு ஏஜென்சி மாதிரி தான் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்லை, என்ன செய்யணும்னு சொல்றீங்க, அதுக்கு நான் சொல்றேன். நான் இல்ல நீங்க 10 மாடி நல்ல கட்டிடம் கட்டி நீங்க வந்து அனைவருக்கும் நல்ல இப்போ இந்த சோலார் பேனல் வசதிகள்லாம் கூட இருக்கு, அதால் நல்ல மின்சாரம் நல்ல நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அதாவது மழை காலத்தில் மழை நீர் வெளியே செல்வதற்கான அந்த வசதிகள் செய்து கொடுத்து அங்கேயே நீங்கள் ஒரு சிறிய பள்ளி பிரைமரி ஸ்கூல் அமுதம் ஸ்டோர் ஆவின் அப்புறம் அங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட என்ன என்னன்னு நான் சொல்லிடுறேன். இல்ல சார், அதுதான் ஒரு நல்ல தீர்வா இருக்க முடியும். அங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான ஒரு கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், இந்த டெய்லர் இவங்களுக்குலாம் வந்து அங்க யூனிட்ஸ் கடைகளுக்காக வந்து அங்க வந்து அதுக்கான வசதி கொடுத்து அப்படி செஞ்சாதான் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, இந்த கேள்வி மட்டும் உள் வாங்கிக்கிங்க. அவங்களோட இடம் ஓகேங்களா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு, அவங்க கிட்ட போய் எதுக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்கணும்? முதல் தவணையா 1,50,000 கட்டுங்கன்னு சொல்றாங்க. இது எதற்காக? இது சரியான போக்கா? இது அரசு என்ன செய்யணும், அதை ஹையர் பர்ச்சேஸ் திட்டம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஹவுசிங் வீட்டு வசதி வாரியமும் அதை வச்சிருக்காங்க. இதுலயும் அது போல ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு குறைந்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட் மட்டும் இவங்ககிட்ட மாதம் வாங்கிட்டு அந்த வீடு வந்து அதை முழுதும் கட்டின பிறகு நிரந்தரமாக அவங்களுக்கு வீடு கட்டுற மாதிரி செய்யறதுக்கான வசதிகளுக்கு வந்து அரசு செய்யணும். நீ ஒரே இப்போ நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் முதல்ல கட்டுனா கட்ட முடியாது. அப்படின்னு சொல்றீங்க. மொத்தமா இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை போய் அதுல அடகு வச்ச மாதிரி இல்லைங்களா? இல்ல, இதே பிரச்சனை வீட்டு வசதி வாரியத்திலும் இருக்கு. அவங்க பெரிய தொகையை வந்து 30% 40% முதல்ல கட்டணுன்றாங்க. நடுத்தர மக்கள் எப்படி இதை கட்ட முடியும்? இது இந்த பணக்காரங்களுக்கான திட்டம் மாதிரி இல்லை ஆகுது. நீ 40 லட்சம் வீடுன்னு போட்டுட்டு நீ 15 லட்சம் முதல்ல கட்டுங்கன்னா நடுத்தர மக்களால் கட்ட முடியுமா? நிச்சயமா முடியாது. அதான் அரசு இதெல்லாம் மறுபரிசீலனை செய்து மத்திய அரசோட நிதி வந்து வெறும் 1 லட்சம் நிதி அதிகமா இருக்குது. மாநில அரசு வந்து உரிமைகளை கையில எடுத்தா மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கல்ல? இல்ல, எந்த அரசு திட்டம்னு பார்க்க கூடாது. இல்ல, நான் எந்த அரசு திட்டம் சொல்ல. இதுல நிதி வந்து மத்திய அரசோட நிதி கம்மியா தான் இருக்கு, மாநில அரசோட நிதி அதிகமா இருக்கும் போது ஏன் இதை மத்திய அரசோட ஒரு திட்டம் போலயே செயல்படுத்திக்கிட்டு ஏன் மாநில அரசு இதை கையில் எடுத்தா மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கல்ல? மத்திய அரசு திட்டம் கூட பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல கூட கொடுக்கிற அவங்க கொடுக்கிற கிராண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. அது ரொம்ப குறைவு. மாநில அரசும்
கொடுக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் அந்த இவங்க சொல்கிற அந்த 1/3 1/4 நீங்கள் டெபாசிட் அட்வான்ஸ் பண்ணி கட்டணுன்ற அந்த அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்ல அப்ப மத்திய அரசு கம்மியா தான் நிதி கொடுக்குது, மாநில அரசு நிறைய நிதி கொடுக்குது. அப்படிங்கும் போது ஏன் அந்த மக்கள்கிட்ட இருந்து திரும்ப பணம் கொடுன்னு ஏன் கேட்கணும்? ஏன்னா இவங்க இது போல் வச்சிருக்காங்க. நான் அதான் சொல்ல வரேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இல்ல வச்சிருக்காங்க, யார் வச்சிருக்காங்க? வீடு வந்து 10 லட்சம்னு இல்ல சொல்லிட்டா ரங்கராஜ் சார் வச்சிருக்காங்க அப்படின்னா யார் அப்படி வச்சிருக்காங்க? இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் ஆரம்பத்துலேருந்து இந்த திட்டத்தில் குறைபாடுன்னு சொல்ல வரேன் நான். நீ 10 லட்சம் வீடு நீ கொடுத்துட்டு 2 லட்சம் கட்டினா உனக்கு வீடு 1/3 நீ முதல்ல கட்டணும்னா எப்படி முடியுன்ற இந்த நாம்ஸ் வந்து 30-40 ஆண்டுகளா இருக்கு. இந்த குடிசை மாற்று வாரியம் மட்டும் இல்ல, வீட்டு வசதி வாரியம் இது போல செய்யறாங்க. அதனால நடுத்தர ஏழை மக்களுக்கு வீடு வாங்கணும்னு ஒரு கனவு. குடிசை மாற்று வாரியத்தோட நோக்கம் குடிசை இல்லா நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப குடிசை இல்லா மக்கள்கிட்ட போய் இல்ல பல லட்சங்கள் காசு கேட்டா அவங்க எப்படி கொடுக்க முடியும்? நிச்சயமா அது கொடுக்க தான் முடியாது. இப்போ நீங்க என்ன, அதனால தான் தவணை முறையில் அவங்ககிட்ட மாசம் ஒரு சிறிய தொகை முடியாது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் போது ஏன் அது அரசாங்கம் வந்து திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கு? இந்த திட்டத்தோட அடிப்படை பிரச்சனையே அதுதான். அங்கதான் அந்த கோளாறு ஆரம்பிக்குது. அது போல வந்து திட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது. இந்த மறுபரிசீலனை செய்து மாதம் ஒரு தொகையை கொடுத்தா போதும். நீங்க இனிஷியல் அட்வான்ஸா லம்சமா 1 லட்சம் கட்டு 1.5 லட்சம் இவங்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அரசு தான். அரசியல் கட்சிகளும். இந்த அரசு அந்த அரசு சொல்ல, இது தொடர்ந்து 30-40 ஆண்டுகளாக இது போலதான் வீட்டு வசதி வாரியம் இது போல திட்டம் போடுறாங்க. கட்டி கொடுக்குறோம் சொல்லிட்டு நீங்க வந்து 1/3 நீங்க கட்டுங்க. 30 வருஷமா இருந்தா 30 வருஷமா மக்கள் காசு கேட்ட மாதிரி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. இப்ப சமீப காலமா தானே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நிலம் பயன்படுத்துவதில் வீடு கட்டி மாற்று இடமோ அல்லது வீடு கட்ட எந்த இடமானாலும் 30-40 ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் வருது. இது நீங்க நேற்று இருக்கிற பிரச்சனை கிடையாது. அதுல நீர்நிலைகள்ல கட்டுறதும் அது ஒரு பிரச்சனை. வெளியில இருந்தாலும் புறம்போக்கு நிலமா எந்த நிலம் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் இவங்க வந்து ரீகிளாசிஃபை செய்யணும்னு சொல்றாங்க. ரீகிளாசிஃபை செய்து இவங்க வந்து அனுமதி கொடுப்பது வந்து அரசுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ அனுமதி இல்லாத இடத்துல மின்சாரம் கொடுக்க முடியுமா? குடிசை மாற்று வாரியத்தை நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரியமா ஏன் பெயர் மாத்தணும்? அர்பன் டெவலப்மெண்ட் நீங்க வந்து ஒரு கட்சி ரீதியா பார்க்காதீங்க. இது எல்லா கட்சிகளும் இதில் சேர்ந்துன்னா ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அகற்றி வீடு கட்டுவாங்க. இப்போ எதிர்கட்சியில இருந்து போராட்டம் பண்ணுவாங்க. இல்ல அப்ப அர்பன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சி ஆயிடுவாங்க. உரிமையை மத்திய அரசு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க வந்து அவங்க வீடு கட்டுவாங்க. அப்போ ஆளுங்கட்சியா இருந்தா கொடி பிடிப்பாங்க. கொஸ்டின் மட்டும் உள்வாங்கிங்க. அர்பன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு மாநில அரசோட உரிமையை மத்திய அரசு கிட்ட அடகு வச்ச மாதிரி இல்லையா? மாநில அரசு மத்திய அரசு பிரச்சனை இல்லைங்க. எல்லா அரசும் இதுல வந்து ஒரே பிரச்சனை இருக்கு. நிதி வந்து கம்மியா தான் தருது, மாநில அரசு 7 லட்சம் தருது. அப்படிங்கும் போது இதை வந்து நீங்க மத்திய அரசு ஒரு திட்டம் போல செயல்படுத்துறது சரியான இருக்கா? மத்திய அரசு திட்டம் என்னன்னா அவங்க ஒரு சிறிய தொகையை அவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி அந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. மாநில அரசு நிலம் பயன்பாட்டிற்கான ஒரு கொள்கையை வகுத்து இதை சீரமைத்து இவர் இந்த மக்கள் எப்படி அங்கே வாழ முடியும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, அவங்களுக்கு வேண்டிய தொழில் வசதியும் செய்து கொடுத்து நல்ல முறையில் வீடு கட்டி நல்ல வாழ்வாதாரத்துக்கும் பல வசதிகள் செய்து தேவையான கடன்கள் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து செஞ்சிங்கன்னா தான் இது நிறையா நிற்கும். இல்லைனா நீ வீடு மட்டும் கட்டுவீங்க, அது வந்து வாடகை விட்டு யாருக்கோ வித்துட்டு அவங்க திரும்பி போய் பல வேறு இடத்துல குடிசை போடுவாங்க. இதுதான் நடக்கிறது சொல்றேன் நான். இதுதான் 40 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று இருக்கிற பிரச்சனை இல்லை. அதனால நீ ஒரு வீடு மட்டும் கொடுக்கறது ஒரு பிரச்சனை ஆகாது, தீர்வாகாதுன்னு சொல்றேன். நன்றி சார். ரங்கராஜன் சார், பழைய கட்டிடங்கள் இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்க கட்டிடங்களையும் சீரமைக்க மாட்டேங்குது, புதுசா கட்டுற கட்டடங்கள்லயும் ஊழல் பண்ணுது திமுக அரசு. அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு? இல்லை, ஏற்கனவே பழைய இடங்கள் 25-30 ஆண்டுகளாக இருக்கிற குடியிருப்புகள் சுருக்கமா பதிவு பண்ணலாம். குடியிருப்புகள் எல்லாம் அது வந்து இன்னைக்கு நீங்க என்னதான் ஓரளவுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் செஞ்சா கூட கஷ்டம். அதே இடங்கள்ல இல்லை அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு இடமாவது, அதான் நீர்நிலைகள் இல்லாத அந்த போல இடங்கள் இல்லாத இடங்கள் அரசாங்கம் தேர்வு செய்து 10 மாடி 15 மாடி கட்டிடங்கள், நல்ல அழகான கட்டிடங்கள், சிங்கப்பூர் மலேசியா மாதிரி நீ காட்டுற கட்டிடங்கள்லாம் இங்கே கட்டலாம். கட்டி நல்ல காற்று வசதியோட வெளிச்சத்தோட நல்ல வசதிகள் செய்து கொடுத்து அது தவணை முறையில் மாதம் மட்டும் ஒரு சிறிய தொகை மட்டும் அவங்ககிட்ட வாங்கினா போதும். அதே போல வாழ்வாதாரத்துக்கான வசதிகள், அதாவது இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் இருக்காருன்னா அவர் ஆட்டோ நிறுத்துறதுக்கு அவருடைய
கடன் வாங்கி ஆட்டோ வச்சிருக்கணும், அவர் ஆட்டோ அங்கே நிறுத்துறதுக்கு ஒரு அது மெக்கானிக் பார்க்கறதுக்கும் அவருக்கு ஒரு இடம் அங்கே இருக்கணும். அதே போல் ஒரு கார் டிரைவர் இன்னைக்கு ஓலா ஊபர் கார்லாம் சொந்தமாக வாங்கி கூட டிரைவர் புடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பார்க்கிங் இடம் அவனுக்கு கொடுங்க. நன்றி நன்றி சார். அதே போல் கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், புரியுது தையல் ஆடை செய்ய பெண்கள் பிரைமரி ஸ்கூல் அங்கே கட்டுங்க, அங்கே போஸ்ட் ஆபீஸ் அப்ப இந்த அடிப்படை வசதிகள்லாம் அரசு தான் செய்யணும். அதுல எங்கேயும் போக தேவையில்லை. அவங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே அங்க செஞ்சு கொடுக்கணும். அதே போல ஒரு டிஸ்பென்சரி, ஆஸ்பத்திரி, இதெல்லாமே ஒரு அமைப்பா அங்க வந்து நல்ல அழகான ஒரு வாழ்வாதாரத்தை செய்வாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து. நன்றி சார். நன்றி. இடிஞ்சு பூசு கட்ட நல்ல 15 மாடி நல்ல அழகான கட்டி கொடுக்கலாம். நன்றி சார்.